ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். நிறையா இருக்கட்டும், நிறையா இருக்கட்டும், எந்த நிறையா இருக்கட்டும்ங்க, போட்ட உடனே சூப்பராக கருமை தரக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றுமே நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இதுதான் பயன்படுத்தணும், அதுதான் பயன்படுத்தணும்னு கிடையாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு டீத்தூள் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து 3 ரோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து 3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த கிராம்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறனால முடியில் வந்து இச்சிங் ப்ராப்ளம், அதே முடி வளர்ச்சியை வந்து தூண்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொடுகு நிறைய பேத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த கிராம்பு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவுமே நல்லது. சளி பிடிக்கிற தொல்லைகள் இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணுறனால உங்களுக்கு சளி பிடிக்கிற பிரச்சனைகளும் வந்து வராதுங்க. இப்போ இந்த டீத்தூளும் கிராம்பு போட்டது வந்து இப்போ கொதி வரப்போகுது. இந்த ஒரு கொதியில் பார்த்திங்கன்னா அடுத்த பொருள் ஆட் பண்ண ஆரம்பிங்க. சூடாகாமல் அடுத்தடுத்த பொருளை போட வேணாம். இப்போது இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் பவுடர்லாம் வந்து ரொம்ப 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 முடிக்கு நல்லது. விட்டமின் சி இருக்கிறனால உங்களுக்கு முடியை வந்து நல்லா கருமைப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தலையில் இருக்கிற பொடுகு, அரிப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். இதுதாங்க கடுக்காய் பவுடர். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கடுக்காய் பவுடர்னால் என்னென்னு சொல்லிட்டு. இதுதான். இதில் இருக்கிற கொட்டையை வந்து எடுத்துருவாங்க. மேலே இருக்கிற அந்த பழத்தை மட்டும்தான் காய வச்சு உங்களுக்கு அந்த கடுக்காய் பவுடரை வந்து கொண்டு வரதுங்க. இதோட கொட்டை வந்து உங்களுக்கு பாய்சன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாட்டு மருந்து கடைகளில் வந்து பவுடராகவே விற்குது கடுக்காய் பவுடர். அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து கடுக்காய் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே நம்ம சேர்க்குறது எல்லாமே ரொம்ப சத்து வாய்ந்தது. நம்ம முடிக்கும் நல்லது. நரைமுடி வராமையும் தடுக்கும். இருக்கிற முடியும், அதாவது நரைமுடியாக இருக்கிற முடியும் வந்து அப்படியே கருமையாக மாறுறதுக்கும் பர்மனெண்ட் சொல்யூஷன் கொடுக்குறது தான் இந்த ரெமடி நம்ம சொல்லலாம், ஹோம் ரெமடி. இப்போ இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் சேர்த்திருந்தோம் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடுக்காய் பவுட்ரு வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்திருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடாது வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதுவும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. கரிசலாங்கண்ணி இலையாக கிடச்சா கூட அதை வந்து காய வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப அருமையான ஒரு ஹோம் ரெமெடி தான். ஏன்னா கரிசலாங்கண்ணி பவுடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடியை வந்து வளர்ச்சியை தூண்டும். கருமைத்தன்மை எப்போவுமே தலையில் வந்து நிற்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியை பார்த்திங்கன்னா வளர வைக்கிறதே கருமையாக தான் வளர வைக்கும். நீங்கள் அந்த மாதிரி பேக் போட்டுகிட்டே இருக்க. ஸோ இதில் வந்து நான் வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் போட போட கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை ஃப்ளேம் பண்ணுங்கள். அது வரைக்கும் வந்துட்டு கம்மியாகவே இருக்கட்டும் தீ. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இன்னும் 2 பொருள் சேர்த்தணும், அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம திரி ஏற்றி விட்டுறலாம். கொதித்து வரட்டுங்க. இது கூட நீங்கள் ரோஸ்மெரி இலையை போடலாம். அதே மாதிரி கருஞ்சீரகம், வெந்தயம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ, இதெல்லாம் நீங்கள் சேர்க்கலாம். ஸோ அது வந்து நான் வந்து சேர்க்காதது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்தியாச்சு. அதனால தான் நீங்கள் வேணும்னு இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே முடிக்கு வந்து வலு கொடுக்கக்கூடியது, சக்தி கொடுக்கக்கூடியது தான். இப்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் போட்டிருக்கேன். மஞ்சள் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. மஞ்சளும் வந்துட்டு முடியில் இருக்கிற மெலனின் சத்தை வந்து உற்பத்தி பண்ணும். அதனால் வந்து மஞ்சள் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போது இது வந்து நல்லா கொதித்து நல்லா அடங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சைடில் இருக்கிற டீத்தூள்லாம் வந்து நல்லா வந்து எடுத்து விட்டாச்சுங்க. எடுத்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆற வச்சு பார்க்கலாம். கொதித்து வரது பார்த்திங்கன்னா 1 டம்ளர் நீங்கள் பங்கு சேர்க்குறீங்கன்னா அதில் 1/2 பங்காக மாறணும். அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ இது வந்து ஆற விட்டுறலாம். நல்லா கொதித்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கடையில் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது வந்து அவுரி பவுடர் தான் எடுத்துக்க போகிறோம். இண்டிகா பவுடர்னு சொல்லுவோம், அவுரி இலை பொடின்னு சொல்லுவோம். நாட்டு மருந்து கடைகளெல்லாம் இது இருக்குங்க. நிறைய பேர் இண்டிகா பவுடர்னால் என்னென்னு கேட்குறீங்க. அவுரி இலை பொடி, இண்டிகா பவுடர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நாட்டு மருந்து கடையில் போய் அவுரி பொடின்னு கேட்டிங்கனாவே தருவாங்க. ஸோ அதனால் வந்து இண்டிகா பவுடர்னு சொன்னிங்கன்னா அவ்வளோக்கு தெரியாது. அவுரி பொடின்னு சொன்னிங்கனாவே எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிறது பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு அவுரி பொடியை வந்து சேர்த்துருக்கேங்க.
இப்போது இதில் நம்ம சேர்க்கக்கூடிய சில பொருட்கள் தான் வந்து நம்ம அந்த டீ தூள் தண்ணியிலேயே சேர்த்துட்டோம். அதாவது மஞ்சத்தூளும் ஒரு சிட்டிகை வந்துட்டு உப்பு சேர்க்குறது வந்து இதில் தான் சேர்க்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம டீ தூள் தண்ணியிலேயே சேர்த்துட்டனால இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அவுரிப்பொடியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுறப்பே தெரியும் நல்லா எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் டீ தண்ணிக்கும் இந்த மாதிரி மிக்சராக இந்த வந்து கலந்து வச்சுருக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது இந்த தண்ணியில். நீங்கள் நார்மலாக வந்து ஹேர் ஸ்ப்ரேவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு இதில் சத்து இருக்கிறனால நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ ஹேர் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணுறப்போ அதில் வந்து ரோஸ்மேரி இலையை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா சத்து கிடைக்கும் முடிக்கு. முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் சரி, முடி வந்து அங்கங்கே வெடிச்சு போகுது, வறண்டு இருக்குது, ஒரு ஒரு நரன்னு இருக்குது முடி, ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே இல்லை அப்படிங்கிறவங்களாம் வந்து இந்த தண்ணியிலே டீ தூள் தண்ணியிலேயே வந்து நான் இவ்வளோ பொருள் போட்டேன் இல்லையா, அது கூடயே வந்து கொஞ்சம் ரோஸ்மேரி இலையை மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் சீரமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். தலையில் ஸ்ப்ரேவாக அடித்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சுட்டு குளிச்சுட்டு வரலாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் நல்லா உங்களுக்கு முடி வளர்ச்சியை தூண்டும். முடி வந்து நிறைய முடி ஆக விடாது. இப்போது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளோ தண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலுமே டக்குன்னு டைட் ஆகிடும் ஒரு இலைப்பொடி. அதனால் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்கும், அந்த க்ரீன் கலர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அப்படியே வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்பிள் கலராக மாற விடாமல் க்ரீன் கலராக வந்து இருக்கிறப்பவே தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் தலையில் வந்து கலர் ஒட்டும். அந்த பர்பிள் கலர் வந்து நம்ம தலையில் தான் வந்து அது நடக்கணும். ஸோ அது வந்து பவுல்லே நடந்துடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பார்த்திங்களா. இந்த டைமில் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குங்க. இது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிடலாம். இது தலையிலே நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்கள் முடி வந்துட்டு நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணெய் பசையோ எதுவுமே இருக்கக்கூடாது, இல்லைன்னா கலர் ஒட்டாதுங்க. பாருங்கள், நிறைய தண்ணி விட்டு தான் மிக்ஸ் பண்ணேன். ஆனால் அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப டைட் ஆகிடுச்சு தலையில் அப்ளை பண்ணுறதுக்குள்ளேயுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டீ தூள் தண்ணி தான் விட்டோம். ஸோ அது பத்தலை. அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி விரதா இருந்தாலும் கொஞ்சமாக விட்டுக்கலாம். அதிகமாக குளக்குளன்னு பண்ண வேணாம். ஸோ தலைக்கு ஒட்டுற மாதிரி அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும். இப்போ தலையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா எடுத்து விட்டு உள்ளெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மேலால் அப்ளை பண்ணாமல் உள்ளேருந்து, அதாவது ரூட்லேருந்து டச்சப் பண்ணுங்கள். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து கெமிக்கல் கிடையாது, இது எல்லாமே இயற்கை மூலிகை தான். அதனால் வந்து ரூட்டில் வந்து படுறனால எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தான், அதனால தான் நம்ம வந்து இதில் கிராம்பு சேர்த்துருக்கோம். அதனால் பயப்பட வேணாம். சப்போஸ் வந்து சிலருக்கு சுத்தமாக செய்கிறாது அப்படிங்கிறவங்க வந்து நீலகிரி தைலம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கூட நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கலாங்க டீ தூள் தண்ணியை. ஸோ பாருங்கள், நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் அங்கே வந்து பேக் போடணும். அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த பர்பிள் கலராக மாறிடும். இந்த பர்பிள் கலர் மாறினதுக்கப்புறமும் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை குளிச்சுட்டு வாங்க. தலை குளிக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ளெயின் வாஷாக தான் இருக்கணும். கொஞ்சம் கூட ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது. பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ரெகுலராக பயன்படுத்திட்டு வாங்க. நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும் உங்கள் நிறைய முடியல. ஸோ கண்டிப்பாக கருமையாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா செல்லக்குட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.